வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில நம்ம ஒரு அற்புதமான மகான பத்தி பார்க்க போறோம். அந்த மகானோட பேர் வந்து அமாவாசை சித்தர். அவர் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில நெல்லையப்பர் ஆலயம் ரொம்ப ஃபேமஸான சிவாலயம். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய முக்கியமான சிவாலயங்கள்ல திருநெல்வேலி நெல்லையப்பர் சிவாலயம் ரொம்ப முக்கியமானது. அங்க பார்த்தீங்கன்னா, ஆறுமுக நாயனார் சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. அந்த சன்னதி வந்து ரொம்ப காலமா வந்து அடைபட்டு இருந்தது. அது என்னன்னா, நம்பூதிரிகளால் கட்டுப்போட்டு அத திறக்க முடியாம இருந்துச்சு. அந்த சன்னதிய வந்து திறந்து வச்ச பெருமை வந்து இந்த அமாவாசை சித்தரை சாரும். அவரோட வரலாறு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து குளத்தூர் ஜமீன்தார் தாண்டவராயர் அப்படிங்கிறவர் வந்து இருந்தாரு. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான அங்க ஜமீன்தார். அவங்களுக்கு அங்க பங்களாவெல்லாம் சொந்தமா இருக்கு. அவர் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். அவர் பார்த்தீங்கன்னா, எங்கே சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டே இருப்பாரு. அவர் வந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் மேல மிகுந்த பக்தி உடையவர். அவர் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு சிவாலயங்களா தரிசனம் பண்ணிக்கிட்டே போய் காசி போயிருக்காரு. காசியில தான் அமாவாசை சித்தரை சந்திச்சிருக்காரு. அமாவாசை சித்தரை பார்த்தோன்னே இவருக்கு பிடிச்சு போச்சு. அமாவாசை சித்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாகர்கோவிலை சேர்ந்தவர். அவர் திருமணமாகி குழந்தைகள எல்லாம் விட்டுட்டு முறைப்படி வந்து பிரிஞ்சு அவர் வந்து சித்தராகி அங்கே காசியில் இருந்தவர். அவங்க 2 பேரும் பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சு போய், அவர் பழையபடி "நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, குளத்தூர் ஜமீன்தாரோட சேர்ந்து திருநெல்வேலி வந்திருக்காரு. திருநெல்வேலி வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா, அவர் மொட்டை மதியான வெயில்ல வந்து வெறுமையோட ரோட்ல படுத்து கிடக்கிறது. இரவுல வந்து நிலவுல வந்து வெறுமையோட நிலவு காய்ஞ்சிட்டு இருக்கிறது. இப்படி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அமாவாசை சித்தர்ன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, அவர் அமாவாசை டயத்துல மட்டும் தான் குளிப்பாரு. மத்த நாள் வந்து குளிக்க மாட்டாரு. இது மாரி எப்ப பார்த்தாலும் வந்து மொட்டை மதியான வெயில்ல படுத்திருக்கிறது. அது மாரி வந்து இரவு நேரத்தில வந்து நிலா வெளிச்சத்தில படுத்திருக்கிறது. இப்படி செஞ்சிருக்காரு. இது ஒரு யோக முறை அப்படிங்கிறது மக்களுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு முறை வந்து அமாவாசை சித்தரும், ஜமீன்தாரும் வந்து நெல்லையப்பர் ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் நெல்லையப்பர தரிசனம் பண்ணிட்டு, வர்ற வழில நயினார் சன்னதி வந்து மூடி இருக்கிறத பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டுருக்காரு. ஜமீன்தார் இரவு முழுக்க சாப்பிடாமலே இருந்திருக்காரு. அப்போ வந்து காரணம் கேட்கும்போது, "எனக்கு ஆறுமுக நயினார் சன்னதி வந்து அடைபட்டுருக்குது. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத எப்படியாவது திறக்கணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜமீன்தாரோட ஆசைய பார்த்துட்டு கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு அமாவாசை சித்தர் வந்திருக்காரு. அப்போ கற்பன்துறைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க. அங்க வந்து ஒரு நந்தவனம் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வளநாட்டு சாது சிதம்பரம் சுவாமிகளும், அங்கேருந்து சித்தர் போகர் மாயா சித்தரும் அங்க சந்திப்பாங்க. 2 பேரும் பெரிய மகான்கள். அங்க ஆன்மீக விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு தான் அமாவாசை சித்தரும் போவாரு. அப்புறம் அமாவாசை சித்தர் வந்து அந்த கற்பந்துறையில போய் அவங்க 2 சித்தர்களையும் சந்திச்சு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. "அது ரொம்ப சக்திமிக்க சன்னதி. ஆறுமுகனார் சன்னதி. அத கண்டிப்பா திறக்கணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு ஜமீன்தார் சொல்லியிருக்காரு, "எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல. என்ன யாகம் வேணாலும் பண்ணுங்க. ஆனா கண்டிப்பா வந்து ஆறுமுகனார் சன்னதிய திறந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ரீ சக்கரத்த செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்ரீ சக்கரத்த போய் ஆறுமுகனார் சன்னதியில வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த நம்பூதிரிகளோட கட்டெல்லாம் உடைஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சன்னதி வந்து திறந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த சன்னதி வந்து கூட்டம் நிறைய போகும். நிறைய வழிபாட்டுக்கு இருக்கு. அப்புறம் சன்னதி திறந்த உடனே அங்கேயே கிடையா கிடந்திருக்காரு அமாவாசை சித்தரு. அங்க அருள்வாக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு பலனளிச்சிருக்கு. அப்புறம் காலப்போக்கில அங்க இருக்கவங்களுக்கு வந்து அவர பிடிக்கல. அவரே வெளியே வந்துட்டாரு. சரி, நம்ம அந்த சன்னதி திறந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்புறம் கருப்பந்துறையிலே வந்து தங்கியிருக்காரு. விஷ்ணு அவர் போகர் மய சித்தரோட சேர்ந்து. ஒன் டைம் போகர் மய சித்தர் சொல்லியிருக்காரு, "எனக்கு இந்த இடத்துல ஒரு ஓரமா சின்ன இடம் கொடுங்க. இந்த பூங்கால" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சரி இவர் சமாதியாக போறாருன்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாரியே அந்த கற்பைந்துறையில அவர் தான் அவரோட ஜீவ சமாதி இருக்கு. அதுலேயும் இவர் வளநாட்டு சாது சிதம்பரம் சுவாமிகளும், போகர் மய சித்தரும் சேர்ந்து ஸ்ரீ சக்கரம் அங்கேயும் விரிசை பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு சித்தரோட சமாதியே சிறப்பானது. அதில பார்த்தீங்கன்னா 2 சித்தர்கள் இவருக்கு ஜீவ சமாதி வச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பான சித்தரா இருப்பார் பாருங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எந்த விதமான கட்டுக்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஒரு சூழ்நிலை மனிதருக்கு இருந்தாலும் சரி, இந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த கட்டுக்கள் உடையும். உங்களுக்கு நல்ல நேரங்கள் கூடி வரும். அவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில வந்து கற்பைந்துறை அப்படிங்கிற இடத்துல வந்து அவரோட பூங்காவுக்குள்ள அவரோட ஜீவ சமாதி இருக்கு. திருநெல்வேலி யாராவது போனீங்கன்னா, இவரோட ஜீவ சமாதிய தரிசனம் பண்ணி ஆசி பெறுங்க. வாழ்க வளமுடன்.